எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் ஃபைன். ரொம்ப போர் அடிக்குதா? ஏன்டா ஆஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதா? ஃபஸ்ட்டு ஒரு 10 வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, கான்செப்ட் ஓரியன்டாக நல்லா இருந்துச்சு. இவ்வளோதான ஆஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எந்துவாக படிச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா? பட் இப்போ இந்த கிரகத்தின் தன்மைகள் ஆரம்பிக்கும் போது ஐயோ ஏன்டா உள்ளே வந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதா? எனக்கும் அப்படி தான் இருந்தது படிக்கும்போது. பட் ஆனால் ஒரு கிளைண்ட் கிட்ட சொல்லி அந்த கிளைண்ட்டை வந்து மேம் நீங்கள் சொல்லி இதை நான் அந்த பரிகாரம் பண்ணேன், எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது ஒரு கஷ்டமே கிடையாது. அந்த டேஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்களால் ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க, நீங்கள் கைட் பண்ணி ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க, நீங்கள் சொல்லி ஒன்று நடந்திருக்கு, அதனால் நாம் இவ்வளோ தூரம் பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டியை திங்க் பண்ணி பாருங்கள். இந்த கஷ்டம்லாம் வெறும் சப்பையாக இருக்குங்க. சீரியஸ்லி சொல்கிறேன். நிறைய தோணும், என்னடா இவன் இத்தனை ஒரு சந்திரன்றோம் ஆனால் அவன் இவ்வளோ வச்சுருக்கான் தன்மைகளை அப்படின்லாம் தோணும். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது, எனக்கு என் தாத்தாவோட ஹிஸ்ட்ரியே தெரியாதே, சந்திரனோட ஹிஸ்ட்ரிலாம் நம்ம தலையெழுத்து படிக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. போர் அடித்தது. அப்போல்லாம் நான் பர்சனலாக மோட்டிவேட் ஆன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்காஸ்ட்டாக திங்க் பண்ணுங்கள், நிறைய அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பாருங்கள். நாட் ஒன்லி என்னோடது மட்டும் கிடையாது, எவ்வளோ பேர் எவ்வளவோ செய்கிறாங்க. இது அஸ்ட்ராலஜி தானே, நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்க போகிறது இல்லையே. ஏற்கனவே எப்போயோ ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சதை நம்ம இப்போ உட்காந்து படிக்கிறோம். இப்போ நம்மளாம் எவ்வளோ பிளஸ்டுன்னு பாருங்கள். ஈஸியாக திங்க் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 4-5 வீடியோ டெஃபினட்டாக மொக்கையாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை, படித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கான்செப்டாக போகும்போது இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோமா, இவ்வளோ ஈஸியாக இருக்கேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஒரு அடிப்படை ஜோதிடம் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60% நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர் தான். உங்களால் உங்களோட ஜாதகம், உங்கள் சுற்றி இருக்கவங்க ஜாதகத்தை எல்லாத்தையுமே ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த பேசிக் அஸ்ட்ராலஜி கோர்ஸ் கண்டிப்பாக கொண்டு போகும். அதுக்கு நான் கேரண்டி. எண்ட் ஆஃப் த டே இன் த சென்ஸ் எண்ட் ஆஃப் த கோர்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஐ எம் ஷுர் அபவுட் தட்.